மக்கள் விரும்பும் நல்லாட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி இணைகிறோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைவதாகவும் ஜெயலலிதா ஆட்சி அமைக்க ஓரணியில் சேர்கிறோம் எனவும் டிடிவி தினகரன் பேட்டி அளித்திருக்கிறார். தங்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருப்பது பங்காளி சண்டை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த முடிவின் அடிப்படையில செய்தியாளர்கள் சந்தித்த பிறகு தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் தங்கியிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பானது நிகழ இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய இருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் இன்றைய தினமே கையெழுத்தாகும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய அணியில அமமுக அதிகாரப்பூர்வமாக இணைந்து தேர்தலை சந்திக்க இருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சி அமமுக இதுவரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணியில அவர்கள் சேர்ந்ததே கிடையாது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாஜக மற்றும் பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருந்த போது அந்த தேர்தல் சமயத்திலேயே அமமுகவும் கூட்டணியில இணைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டதாகவும், ஆனால் இறுதி நேரத்தில் அது கைகூடி வரவில்லை என்றும் டிடிவி தினகரனை பல பேட்டிகளை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இணைந்திருந்தாலும் அந்த சமயத்துல அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாதது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வர இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக மற்றும் அமமுக இணைந்து செயல்பட இருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வர இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில ஜனவரி முதல் வாரத்தில் பாமக அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. அவர்களுக்கான தொகுதிகள் எண்ணிக்கையும் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் மேலும் சில கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. அந்த சந்திப்பை தொடர்ந்து கூட்டணியில அமமுக இணைவதற்கு இசைவு தெரிவித்து விட்டதாகவும் தகவல் வெளியான நிலையில தற்போது அந்த தகவலை டிடிவி தினகரன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய இருக்கிறார். இன்றைய இந்த சந்திப்பின் போதே தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அந்த எண்ணிக்கையும் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வர இருக்கக்கூடிய 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. மதுராந்தகத்துல அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடுகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பொதுக்கூட்டத்தின் போதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு ஏதுவாக திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்துக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று இரவே சென்னைக்கு வந்துவிட்டார். இன்றும் நாளையும் இந்த கூட்டணியில மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது, அவர்களுக்கான தொகுதியுடைய எண்ணிக்கையை இறுதி செய்வது, கூட்டணிக்கான ஒப்பந்தத்தை போடுவது போன்ற அந்த பணிகள்ல முடித்துவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறார். அந்த அடிப்படையில் முதலாவதாக தற்போது அமமுக இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய இருக்கிறார்கள். இன்றைய தினமே அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற எண்ணிக்கையும் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த கூட்டணி நிலைப்பாடு, வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் நிலைப்பாடு குறித்து ஆலோசிப்பதற்காக அமமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் வர இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அமமுக நிலைப்பாடு என்ன என்பது குறித்து கட்சி மாவட்ட செயலாளர்கள் டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக அமமுக இணைய இருக்கிறது என்ற தகவலை உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவது இல்லை என்றும், தங்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருப்பது பங்காளி சண்டைதான் எனவும், ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க ஓரணியில் சேர்வதாக டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில இந்த நிலைப்பாடானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய இருக்கிறார்கள். ஏற்கனவே அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்த ஒரு கட்சி தான். 2024 நாடாளுமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்துதான் அமமுக சந்தித்தது. 2 நாடாளுமன்ற தொகுதிகள் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது. டிடிவி தினகரனும் தேனி சட்ட நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.